தினமணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பரப்புரை செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். திமுக தாவேக அதிமுக களத்தில் இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறீங்களே, அது சீமான்கிற ஒருத்தரை ஏன் கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க? அது இல்லையே, அதான் கடைசி மாநாடு. கடைசி மாநாடுனா இல்லை, அவங்கள ஏன் ஒரு வாக்கு சதவீதத்தை நிரூபித்தவர்கள் வெற்றி பெறட்டால் 8% எல்லாம் குட்டிச்சுவராய் 1% வந்துச்சு. ஏன்னா சீமான் பண்ற ஈனத்தனமான அரசியல். அவ்வளோ கடுமையாக சொல்லணுமா அவரை? இதை விட மோசமான வார்த்தை இருக்கா? இது பார்லிமெண்ட்ரி வேர்டு தான், ஈனம் என்பது. நான் என்ன கேட்குறேன், உங்களுடைய பயணத்தில் நீங்கள் திராவிட இயக்கத்தை, இன்னும் சொல்லப்போனால் ஒரு தந்தை பெரியாரை இந்த நாட்டில் அவமானப்படுத்துவதற்காகவே உங்கள் மேடையை பயன்படுத்தினீங்களே, உங்களை காலம் மன்னிக்குமா? எனக்கு தெரிந்து, நான் வேணும்னு பேசலை, நான் தலைவராக தளபதி ஏற்றுக்கொண்டதற்கு காரணமே பெரியாருக்கு சிலையில் காவி வண்ணம் பூசி, பெரியாருக்கு கையில் காவி கொடியை கொடுத்து, வான்புகழ் வள்ளுவருக்கு கூட காவி வண்ணம் பூசி, தாளக்கிடப்பாரை தலை தூக்குவதே தர்மம் என்று சொன்ன ஐயா வைகுண்டரை சனாதன சிமிழுக்குள் அடைத்து, இந்த நாட்டில் ஒரு அரசியலை செய்யக்கூடியவர்களுக்கு கைக்கூலியாக இருக்கிற பேர்வழி சீமான் என்பது அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஒரு ஆள் தான் தமிழ்நாட்டில் சொல்லிட்டு இருக்கேன். நீ நடத்துகிற இந்த வேலையை தமிழ்நாட்டு மக்கள் ஏதோ உனக்கு ஆதரவு தருவது மாதிரி போக்கு காட்டுகிறார்கள். அவர்களே உன்னை புதைப்பார்கள் என்று நான் சொல்லிட்டு வந்து இன்னைக்கு அந்த முடிவு. தூய தமிழ் தேசியம்ங்கிறாங்க. யாரு? சீமான் சொல்லுது. நாங்கள் எங்களுடைய அரசியல் தான் தூய தமிழ் தேசியம். தமிழ் தேசிய அரசியலை உனக்கு தமிழ் தேசியம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? நீ தேவனைய பாவாணரை படிச்சிருக்கிறியா? நீ பன்மொழி புலவருக்கா அப்பாத்துறையாரை படிச்சிருக்கிறியா? நீ சூரியநாராயண சாஸ்திரியார் என்கிற பரிதிமார் கலைஞரை படிச்சிருக்கிறியா? நீ மனோன்மணி எழுதின சுந்தரம் பிள்ளைய படிச்சிருக்கிறியா? நீங்க அண்ணா பேசாத தமிழ் தேசியமும் பெரியார் பேசாத தமிழ் தேசியத்தையுமா நீ பேசிட முடியும்? 10 லட்சம் மக்களை கொண்ட லக்சம்பர்க் உலகத்தில் தனிநாடாக இருக்கும் பொழுது, சின்னஞ்சிறிய ஜப்பானும் சீர்கட்ட பர்மாவும் சிங்கப்பூரும் உலகத்தில் தனிநாடாக இருக்கும் பொழுது, தக்கான பீடபூமிக்கு தெற்கே 9 சாம்ராஜ்யங்களை வைத்து கட்டியாண்ட நாங்கள் ஏன் நாடு கேட்கக்கூடாது என்று கேட்டவர்கள் அண்ணா. பின்வாங்கியவரும் அவர் தான். பின்வாங்கினது ஏன், என்ன காரணம்? அந்த அமைப்பையே முடக்க நினைச்சாங்க. இல்ல, அதுதான் சொல்றேன். அது ஒரு காலகட்டத்தில் கேட்டாரு. அதே அவ்வளவு ஆக்ரோஷமா இருந்தவர் பின்வாங்குடியிலும் ஏற்பட்டது. அப்போதும் அவர் சொன்னார், திராவிட நாடு கோரிக்கை கைவிடுகிறேன், கோரிக்கைக்கான காரணங்கள் அப்படி இருக்கின்றன அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு நேரு இருந்தார், இன்னைக்கு மாதிரி இல்ல. இன்னைக்கு மோடி, அன்னைக்கு நேரு. அவர் பண்டிதர் மட்டுமில்ல, காங்கிரஸ் கட்சியில ஜனநாயக பண்பாளர். அவரை விமர்சி ஒரு இங்கிலீஷ் மேகசின்ல கடிதம் எழுதிட்டான், எடிட்டர்ஸ் லெட்டர்ல எழுதிட்டான். காங்கிரஸ் காரிய கமிட்டியில பேசினார். என்ன விமர்சிச்சு எழுதின கடிதங்களை படிச்சீங்களான்னு கேட்டார். ஒருத்தன் சொன்னான், படிச்சீங்களாவா? நாங்க இந்த அலுவலகத்தை அடிச்சு நொறுக்க போனோம்னா. நேரு சொன்னார், அதை எழுதுனதே நான் தான். அந்த நேரு இன்னைக்கு இருக்கிறது மாதிரி இல்லை. அவரு அண்ணாட்ட பேசுறார். ஸோ அதுதான் சீமான் சொல்றது. இவங்க நீங்க இல்லாத ஒரு திராவிட அரசியலை பேசிட்டு இருக்கிறாங்க. இல்லாதது தமிழ் தேசியம்தான், தமிழ் நாடு தமிழருக்கு, தமிழர்கள் ஆள்வதற்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து செய்வது நாங்க மட்டும்தான், நாம் தமிழர் மட்டும்தான். நீயே தமிழன் இல்லையே, உன் ஜாதகத்தை கொண்டு வா. நீயே தமிழன் இல்லையே. சீமான் தமிழன் இல்லை. இல்ல, தனி மனித விமர்சனம் செய்யப்படாதுங்கிறதுக்காக நாகரிகமா அவங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். உள்ள போனா ரொம்ப ரொம்ப அசிங்கமா இருக்கும். இல்லை, அதனால நம்ம பார்க்குறோம் நீங்கள் கடுமையான விமர்சனங்களை சீமான் மேலே நாம் தமிழரை முன்வைக்கிறதுனால, ரொம்ப துணிச்சலோட முன்வைக்கிறதுனால, அந்த கட்சியை சார்ந்தவர்கள் உங்கள் மேலே ரொம்ப கடுமையாக தாக்குறாங்க.
சாட்டை துரைமுருகனா இருக்கட்டும், நம்ம சில நிகழ்ச்சிகளில் போய் பார்க்குறோம் உங்களுக்கு எதிரான குரல்கள் தாக்குவாங்க. ஏன்னா நான் மட்டும்தான் தாக்கிட்டு இருந்தேன். இப்போ தாவேக்கா தொடங்கின பிறகு விஜய் கூட இணையணும்னு நினைச்சாரு சீமான். தம்பி கூப்பிடட்டும், தம்பி கூப்பிடுவார்ல அப்போ பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தாரு. தம்பி கூப்பிடல. தம்பிக்கு தெரியும் இது ஒரு பெருச்சாளி, இதை கட்டுச்சோத்தில் ஒன்றும் வைக்க முடியாதுன்னு தம்பிக்கு தெரியாது. மேலே கட்சி தொடங்கி இருப்பாரு, அவாய்டு பண்ணிட்டாரு. இப்போ என்னாச்சுன்னா சீமாண்ட இருந்த தம்பிகள்லாம் எங்கிட்ட வந்துட்டாங்க. உங்களுக்கு பட்டியல் வேணாலும் நான் தர்றேன். சரி, எங்கள் தலைவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் அந்த கட்சி அடக்கமாகி விடுகிறது. ஏற்கனவே சீமானுடைய போலி அரசியலை கிழித்து எறிகிற நான் தாவேக்காவுக்கு வந்துட்டேன். அவங்க இன்னும் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. இனி கொஞ்ச நாள் இப்படி உங்க மேலே இப்போ ஒரு தனி மனித தாக்குதல் அளவுக்கு வருவாங்க. எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை. சரி, ஏன்னா நான் மரணத்தின் வாசல் வரைக்கும் வந்துட்டு தான் அவங்கள்ட்ட இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கேன். இந்த தாக்குதலுக்கு அஞ்ச போதில்லை. சூப்பர். நிறைவா இப்போ 2026 தேர்தலை பொறுத்தளவில் விஜய்க்கு வந்து இது ஒரு கடுமையான களமாக தானே இருக்கும். ஏன்னா அனுபவம் இல்லை. திமுக டிவிக்கேன்னு சொன்னாலும் கூட களத்தில் உங்களுக்கு தெரியும் திமுக எப்படி இருப்பாங்க, எப்படி செயல்படுவாங்க. கடுமையாக இருக்கும். அந்த நெருக்கடிகளை சமாளிப்பார். அதை தாண்டி ஒரு மாஸ் இருக்குல்ல. ஏன்னா ஒரே நேரத்தில் 2 பக்கம் எதிர்க்கிறார்ல. இங்கே ஆளுங்கட்சியும் எதிர்க்கிறாரு. பாஜக மேலே பெரிய விமர்சனம் வைக்கலன்னு சொன்னால் கூட அங்கேயும் ஒரு கொள்கை எதிரியாக சொல்லியிருக்கனால ஒரு எதிர்ப்பு இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ அப்போ எதிர்ப்பு இருக்கு நினைக்கிறது இல்லை, இருக்கு. சரி, ரைட், ஓகே. அப்போ ஒரே பராசக்தி வந்துருது, ஜனநாயகம் வரல இல்லை, எதிர்ப்பு இருக்கு. ஸோ அதே ஒரே நேரத்தில் 2 பேரும் எதிர்க்கும் போது அதை சமாளிக்க முடியுமா, முடிச்சு மேலே எழுந்து வர முடியுமான்னு 2026 அதெல்லாம் முடியும். அதுக்கு என்ன திட்டம் இருக்குது, என்ன வியூகம் இருக்குது, அதான் என்னுடைய கேள்வி. என்ன செய்தாங்க? என்ன செய்தாங்க? எதை சொல்ல வரீங்க? மோடியா லேடியான்னு கேட்டாங்களா, அந்த இதை சொல்கிறீங்களா, இல்லை அவங்களோட ஆக்டிவிட்டியாக சொல்லுங்க? இல்லை, அவங்க வந்து ஒரு பார்ப்பனர். அவங்க திராவிட இயக்கத்துக்கு தலைவர். அவங்க அது உங்களுக்கு உள்ளத்தில் அது இருக்கும். இந்த தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்துக்கு நம்ம தலைமை தாங்கி இதை எப்படி கொண்டு போகிறதுன்னு இருக்கும். திமுக தரப்பில் கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் அப்போது வைக்கப்பட்டது. 5 வருஷம் கலைஞருக்கு ஆட்சியில் அவங்க நடத்தினது 3 பொதுக்கூட்டம். 1 மதுரை, 1 திருச்சி, 1 கோவை. திமுக முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி நாங்களும் செய்வோம். நம்பர் முக்கியம் இல்லை, நம்பர் முக்கியம் இல்லை. எத்தனை இடத்துல சந்திக்கிறோம், எத்தனை இது முக்கியம் இல்லை. அதே இதை நாங்கள் செய்வோம். ஏன்னா திமுகவுக்கு எதிரான ஒரு அலை ஃபார்ம் ஆயிடுச்சு. இனி ஒன்று, வெற்றி பெறுவதற்கு என்ன வேணும்னா இந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னு வாக்காளர்கிட்ட ஒரு மைண்டு செட் ஆகணும். அது எங்களுக்கு ஆயிடுச்சு. உயிரை கொடுத்தாது நம்ம கட்சி ஜெயிக்க வைக்கணும்டா அப்படின்னு அந்த தொண்டை முடிவெடுக்கணும். அது எங்களுக்கு வசமாயிடுச்சு. திமுகவுக்கு இன்னும் வரல. நான் கடந்த 9ஆம் தேதி திருச்செந்தூருக்கு பேச போகிறேன். ஒரு விடுதியில் தங்கியிருக்கேன். அந்த விடுதி உரிமையாளர் என்கிட்ட வந்து கோவிலுக்கு ஏதாவது போகிறீங்களா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் திருச்செந்தூர், திருவண்ணாமலை, மதுரை இங்கெல்லாம் போகிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னு கேட்டார். முதல்ல அதுக்கு நிறைய ரூபா செலவழிக்க வேண்டியது இருக்குது. 2வது இவ்வளவு நெருக்கடியில் போய் தரிசிக்கிறதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை. வரிசையில் நின்று என்னால் வரிசையில் நிற்கிறது எனக்கு பிடிக்காது. என்னால் முடியாது. அதனால் நான் போகிறதில்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் எந்த சிரமம் படாமல் என் கூட வந்தால் போதும், நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னா. அது மாதிரி அவருக்கு காரில் என்ன அழைச்சிட்டு போய் அந்த மெயின் கேட்டு வரைக்கும் வந்து அவருக்கு அங்கே ஆட்கள் இருக்காங்க எல்லாரும். சேகர் பாபு விட சக்தி உள்ளவங்கலாம் இருக்காங்க. வந்து என்ன அழைச்சிட்டு போய் நான் தரிசனம் பண்ணி, நான் அந்த தரிசனம் பண்ணி உள்ளுக்கு போகும்போது எனக்கு இந்த மக்கள் 2 பக்கம் வரிசை கட்டி நிற்கிறாங்க. என் கையை பிடிச்சி இழுக்கிறாங்கங்க.
நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. நாங்கள் எல்லாரும் தாவேகா 16 ஓட்டு எங்கள் வீட்டில் இருக்கீங்க. அப்பாவை தவிர 15 பேர் ஓட்டு உங்களுக்கு போட்டுருவோம். அப்பாவை போட முடியாது, அவரையும் கன்வின்ஸ் பண்ணுறது நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறான். இது திமுக இருக்கான்னு கேளுங்க, அண்ணா திமுக இருக்கான்னு கேளுங்க. ஸோ நீங்கள் களத்தில் போய் பார்த்த அளவில் ஆமாம், தலைவருக்கு வர்றது நீங்கள் இப்படி சொல்லிடுங்க, சினிமா ஸ்டார் சார் கூட்டம் வரும், வடிவேலுக்கு வரும் இல்லையா கூட்டம் அப்படின்பீங்க. அது இல்லை, இது நடிகை பேரை சொல்லி கூட சொல்கிறேன். ஆமாம், நாஞ்சில் சம்பத்து ஒரு சாதாரண சொற்பொழிவாளர். நான் இதுவரைக்கும் அதிகாரத்தினுடைய நிழல் கூட என்னை படியாமல் நான் என்ன பாதுகாத்துட்டு இருக்கேன். எனக்கே இந்த வரவேற்புன்னா மக்கள் நிச்சயம் ஆமாம் முதலமைச்சர் ஆயிரம் வாரங்கிறீங்க. கண்டிப்பாக. அவ்வளோ நம்புறீங்க. நன்றி.